அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆதரவும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அதே போல் நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அது மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. சில பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அதே போல் வெளிநாடு வெளியூர் நிறைய காண்டாக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய பேத்துக்கு நமக்கு ப்ரொடியூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய கர்மவினை மற்றும் உங்களுடைய நேரம் சரியாக இருந்து நம்மளிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு எந்த நேரத்தில் பிரபஞ்சமும் ஈசனும் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாதத்துடைய 2025 பலாபலனை பார்க்க போகிறோம். ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா புரட்டாசி 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய அக்டோபர் அப்படிங்கிற ஆங்கில மாதம் புதன்கிழமை பிறக்குதுங்க. ஐப்பசி 14ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி முடிவடையக்கூடிய அமைப்பு. இதில் இன்னும் சிறப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னா 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமையே பிறக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் கல்வி, தொழில், பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம், இந்த நவக்கிரக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நவராத்திரி விழாவை முடித்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே நாவில் மட்டும் உட்காரக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்ல முடியாது. அறிவு சார்ந்தவள். நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் நம்மளை காப்பாற்றணும் அப்படிம்பாங்க. அதாவது கல்வி மட்டும் ஒரு டைம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நமக்குள்ளே ஒரு ஞானம், நல்ல ஒரு கல்வி, ஒரு எஜுகேஷன் நம்ம கூட வந்துருச்சுன்னா பல டிகிரி, பல பிஹெச்டி எவ்வளோ படித்தாலும் அது நம்ம இறப்பு வரையுமே போகாது, அந்த அறிவு ஞானம் சந்தது. ஆனால் பணம் அப்படி இல்லை. நம்மக்கிட்ட ஒரு நாள் பணம், பொன், பொருள் இருக்கலாம். நம்மளுடைய நேரம் இதெல்லாம் சரியில்லைன்னா மற்றவங்கள்ட்ட அந்த காசோ பணமோ போயிடும். அதனால் இந்த சரஸ்வதி தேவி மட்டும் ஒரு தடவை நம்மளுடைய இடத்துல, நம்மளுடைய நாக்கில் உட்காந்து அறிவை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நம்மளுடைய கல்வியும் ஞானக்கண்பாங்க, நமக்கு அறிவு கண்பாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு கல்வி அவ்வளவு இன்றியமையாதது. அதனால தான் குழந்தைங்கள படிங்க 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 நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஸோ இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி நிறைய நம்ம தனி வீடியோவில் பேசலாம். அப்போ 2ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை விஜயதசமி. அதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் துவங்குவதற்கும் ஒரு அற்புதமான பூஜை போடக்கூடிய நன்னாளாக இந்த அக்டோபர் மாதம் நமக்கு வருது. 17/10 வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருதுங்க. சிறப்புங்க. அதாவது வெங்கட பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய மாதத்தில் சிவனுடைய பிரதோஷ நாள், அது வெள்ளிக்கிழமை வருது. ரொம்ப அற்புதமான விஷயங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நந்தி தேவனுக்கு அபிஷேக பொருளாம் கொடுத்து பூஜை செய்யுங்க. மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் எதாக இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி, எதுங்க அக்டோபருக்கு 8ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இது 12 ராசிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நிறைய இருந்தாலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் மாறக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வச்சு தான் அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுடைய ஃபேமிலியில், ரிலேஷனில் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரெடிஷன், நல்ல ஒரு விஷயத்தை பரிகாரத்தோடு சொல்கிறோம். மேசம் முதல் மீனம் வரை கவனித்து கேளுங்க. சிம்மராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? சிறப்பான மாதம் அக்டோபர் மாதத்துடைய பலாபலனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுக்கிரன் கேது இருந்துகிட்டு இருந்தார். இப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு நீச்சம் பெற போகிறார். சூரிய பகவான் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு செவ்வாய், சூரியன், புதன் 3ஆம் இடத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய
ஒரு அதிபதியான உங்களுடைய இடம் அப்படிங்கும்போது நல்ல வளர்ச்சியான ஒரு விஷயத்தை உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் சுணக்கமாக இருந்திருக்கும். சில பேருக்கு கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, சில பேருக்கு உடல் தொந்தரவு, மனம் சஞ்சலம் ஆகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நமக்கு தெரியும். என நிறைய வாடிக்கையாளர்கள் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அனுபவமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கோச்சார கிரகம் அப்படிங்கிறது 40% தான். நம்மளுடைய தசா புத்தி மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ உங்களுடைய இந்த அக்டோபர் மாதம் ஆங்கில மாதம் எப்படி இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 12ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வரக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுக்கோ குழந்தைகள்னால ஒரு சின்ன விரயங்களோ உடல் உபாதைகளோ வரக்கூடிய காலகட்டமாக இருக்கணும். அதில் கவனம் தேவை. புதன் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு டாக்குமெண்ட்டு, அதே போல் பத்திரம் பண்ணுறது, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயமும், அதில் டாக்குமெண்ட்லாம் சரியாக படித்து பார்க்கணும். நீங்கள் படித்து பார்க்காம கையெழுத்துலாம் போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீச்சம் பெற்ற சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கனால குடும்பத்தில் மனைவியாக இருக்கட்டும், பெண்களாக நீங்கள் பழகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், யாருக்கிட்டையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தன்மையாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையவோ புது ஒரு நட்பையோ ஏற்படுத்திக்கிட்டு நீங்களே ஒரு மண்டக்குடைச்சல் பண்ணிக்காதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சில விஷயங்களை கெட்ட பேர் அவமானத்தை கொடுத்துரும். நல்லா இருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு பேசுகிற மாதிரியோ இது பண்ணிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அஷ்டமத்து சனியும் போயிட்டுருக்கனால தொழிலும் சில பாதிப்புகளை உருவாக்கிக்கிட்டு கொண்டிருக்கனால உங்கள் ஃபேமிலினால் உங்களுக்கு கொஞ்சம் பேர்டன் வரும். கொஞ்சம் ஆசலைஸ் மைண்டாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. நிறைய உங்களுக்கு செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையும் ஓரளவு வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். தொழிலதிபராக இருக்கட்டும் அல்லது தொழில் சார்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய பல துறை பிரமுகராக இருந்தாலும் உடல் உபாதைகளோ ஒரு அலைச்சலில் சின்ன கெட்ட பேரோ வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அக்டோபர் மாதம் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ராசியில் சிம்மமும் ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. மேற்கொண்டு உங்களுடைய வண்டி வாகனம் அதே போல் வீடு விஷயங்கள் இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இருக்கட்டும் அல்லது புதுசாக புதுப்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செலவுகள் ஏதாவது ஒரு விதத்தில் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய செலவுகளை இழுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். தேவையற்ற பொருட்களை நம்ம வாங்குறதாக இருக்கட்டும் விற்கிறதாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இந்த சிட்பண்டு அதே போல் ஃபைனான்ஸ் பிரச்சனையில் இருக்கவங்க, ஃபைனான்ஸ் நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் சில பண தடுமாற்றங்கள் போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 3ஆம் தேதி பெயரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ஒரு ஃபோன்லேயா இருக்கட்டும் அல்லது ஒரு லேப்டாப்பு இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது பழுதுகள் ஏற்படக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல்கள் உண்டு, வேறு பிரச்சனைகளெல்லாம் இல்லை. திருமணம் சார்ந்த விஷயங்கள முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா சூரிய பகவான் நீச்சம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கனால உங்களோட அதிபதி அது. அப்போ நீச்சமாக இருக்கிறார். கிரகச்சேர்க்கையோடு புதாத்திய யோகமோடு இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே நீங்கள் திருமணமாக இருக்கட்டும், புதிய தொழிலாக இருக்கட்டும், புதிய ஒரு விஷயம் நீங்கள் தொடங்குறதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஆலோசனை பண்ணி செய்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமத்து சனி பகவானுக்கு மட்டுமாக சொல்லலை, மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் வைத்து தான் இதை நான் சொல்கிறோம். கவனத்தில் எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கான இந்த மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னா வக்கரகாளியம்மன், காளியம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ மாகாளியம்மன், உக்கரகாளியம்மன், வெக்காளியம்மன் இருக்குது. இந்த மாதிரி அம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமை போயிட்டு எலுமிச்சம்பழ மாலையோ அல்லது கனியோ வச்சு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த மாதம் ஈசன் அள்ளி வழங்குவார் அப்படிங்கிறத வாழ்த்தி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.